இந்த 2025 எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கின்றது, பொதுவான பலன்கள் என்ன, எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கு, எந்தெந்த துறைகள் எல்லாம் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குவதற்காக நம்மிடையே அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரி அவர்கள் வருகை புரிஞ்சிருக்காங்க. இவங்க இப்போ சமீபமாக இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்காங்க. எல்லா விதமான ஊடகங்கள் மூலமாக இவங்களுடைய ப்ரெடிக்ஷனை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியா கிளிட்ஸுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்கு இல்லையா, நமக்குன்னு சில மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை நேரடியாக கூப்பிட்டு கேட்டுடலாம், கூப்பிட்டு வச்சு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து அவங்கள நம்ம குடும்பத்தோட அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய பார்வையாளர்களும் அன்பர்களும் அமர்ந்திருக்காங்க. அவங்க மனசுல இருக்கக்கூடிய பொதுவான கேள்விகளையும் இங்க வைக்க போறாங்க, தனித்துவமான கேள்விகளையும் வைக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துறைக்குள்ள உலாவி கொண்டிருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் முத்துக்குமாரியினுடைய பயணம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போங்க. வாங்க அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டில் நம்ம இருக்கோம், முதல் நாளில் நம்ம இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 2025 இந்த உலகத்துக்கே பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பலன்கள் சொன்னீங்கன்னா நல்லா. 2025 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் பாசிட்டிவ் இயர் தான். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ 2024லாம் பயங்கர ஒஸ்ட்டு, வார எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குடும்பங்களுக்குள்ள நிம்மதி இல்லை. 2024 ஆன திருமணங்கள் நிறைய வந்து பாதிப்புக்குள்ளே தான் இருக்குது. மன ரீதியான பிரச்சனை, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மியூச்சுவல் ஷேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அடி விழுந்தது. ஏன்னா எப்போவுமே வார் நடந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் அடி வாங்கும். கோல்டோட ரேட் அதிகமாச்சு. இந்த மாதிரி நிறைய தெஃப்ட்டு, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்த கொடூரமான சம்பவங்கள் இது எல்லாமே நிறைய அரங்கேறிச்சு. 2025 நீங்கள் எடுக்கும்போது குருவுடைய ஆதிக்கம் தான் வருது. ஏன்னா 2025 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் இஸ் 9. ஸோ அப்போ குருவுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த 2025ங்கிற ஆண்டு வரப்போகுது. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள்கிட்ட பெருகும். குறிப்பிட்ட எந்த மதம்னு இல்லை, எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாகும். மத ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா, கோவிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், நிறைய போய் வழிபாடு பண்ணுறது, வழிபாடு தலங்கள் முன்னேற்றம் அடைகிறது. எங்கேயாவது பழமையான கோவில்கள் இருக்குன்னா அது நிறைய சீரமைக்கப்படுறது, அன்னதானம், டொனேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதே மாதிரி கல்வித்தரம் அப்படிங்கிறது கூடும். ஸோ இத்தனை வருஷத்தில் இருந்ததை விட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வித்தரம், எஜுகேஷனோட ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆக போகுது. குறிப்பிட்டு அந்த மருத்துவத்துறை, மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க. நீட் எக்ஸாம் இருக்குது. நீட் எக்ஸாம்லாம் இவ்வளோ நாள் வராத கட் ஆஃப் இந்த வருஷம் வரும். ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆவாங்க, அந்த ஒரு விஷயமும் நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமில் செலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய மால் ப்ராக்டிஸ் பார்த்துருப்போம். இப்போ 2020லலாம் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடந்து கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. 2025ல் ப்ராப்பரான செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் கவர்மெண்ட் செக்டர்லேயும் போய் ப்ளேஸ் ஆவாங்க. இராணுவத்துறை, காவல்துறை இதுலேயுமே நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த துறையுமே இண்டிவிஜுவலாக வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ 2025ல் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. மருத்துவத்துறையிலையும் ஒரு சாதனை அப்படிங்கிறது வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதுக்கெலாம் வந்து க்யூரபிள் இல்லை, அது மேனேஜபிள் தான். அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மருத்துவ முன்னேற்றம், இன்னும் பெட்டரான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிதர்சனமாக இருக்குது. இப்போ புதுசாக ஒரு சில நோய்கள் பரவக்கூடும், அது வந்து உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பேச்சும் உலாவிக்கிட்டு இருக்கு. இதை கேட்கும்போதே இன்னும் நமக்கு பயமாக இருக்குது. திருப்பி கொரோனா போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு தயக்கமும் இருக்குது. அந்த மாதிரி ஏதேனும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்போனா சனி ராகு சேர்க்கை ஒன்று நடக்க போகுது. எக்ஸாக்டாக March 29 என்ன ஆகுதுன்னா, சனி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. மீனத்தில் ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் கன்ஜெக்ட் வர ஆகுறாங்க. கன்ஜெக்ஷன்னா இணைவு. ராகு என்ன பண்ணுவார்னா பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அப்போது அந்த மீனம்ங்கிற வீட்டில் 30 டிகிரிலேருந்து 29, 28, 27ன்னு ராகு வந்துக்கிட்டே இருப்பார். மே மந்த்து ராகு டிரான்சிட் ஆக போகிறார். அப்போ கடைசி ஃபஸ்ட்டு ஒரு 5 டிகிரிக்குள்ளே ராகு இருக்கிற நேரம் சனி உள்ள என்ட்ரி. ஃபஸ்ட்டு டிகிரியில் சனி அடி எடுத்து வைப்பார். சனி நேர்கதியில் போகக்கூடிய கிரகம். அப்போ 2 பேரும் இப்படி மீட் பண்ணுறாங்க, கன்ஜெக்ட் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிகிரிஸ்க்குள்ளே க்ளோஸ் கன்ஜெக்ஷன் தான் வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக 50 டேஸ். கண்டிப்பாக அந்த டைமில் நோய் தொற்று கிருமி அப்படிங்கிறது பரவ தான் செய்யும். பட் மேனேஜபிள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் மேனேஜ் பண்ணிடுவாங்க. பொதுமக்கள் கிட்ட ஏதாவது பொதுவான கேள்விகள் இப்போ இருக்கா? என் பையனுக்காக கேட்குறேன். சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், அந்த லைஃப் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அலைன்ஸ் எதுவும் பார்த்துட்ருக்கீங்களாமா? இல்லை 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 மேரேஜ் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போகுது? ஓகே.
சிம்ம ராசினாலே கண்டக சனி. இப்போது அடுத்த அவர் வந்து அஷ்டம சனிக்குள்ளே போக போகிறாரு. அடுத்த 2 வருஷம் கொஞ்சம் டஃப்பான பீரியடு தான். ஸோ கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவை. என்ன முடிவு எடுத்தாலும் சட்டுன்னு எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க. அவருடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். அதை நீங்கள் சமூகம் என்ன நினைக்கும், சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத யோசிக்காமல் அவருக்கு நிம்மதிக்கு எது நல்லதோ அந்த முடிவு எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா கிரகங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்டம சனி வேறு. ஏன்னா சிம்மத்துக்கு கண்டக சனி அஷ்டம சனிங்கிற அமைப்பு வரும்போது எதுவுமே கொஞ்சம் இலகுவாக இயற்கையாக நடந்துராது. நல்ல விஷயங்கள் நம்மளாக உண்டு பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கோம். அப்போ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அவருக்கு எது நல்லதோ அது பண்ணி. லைஃப்பில் எப்படி இருக்கும் அவனுக்கு வாழ்க்கை? இது அஷ்டம சனிங்கிறது வெறும் 2 வருஷம்தான். இது வந்து அவர் வாழ்க்கையை ஃபுல்லாக ஒன்றும் பாதிக்காது. எந்த இடத்துல அது வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சிருவார், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ். திருமணம் பற்றிய ஒரு பொதுவான கேள்வி எல்லாருக்கும். இப்போல்லாம் லேடிஸும் ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் திருமணமாக வரும்போது இந்த லக்னத்துக்கு 5ஆம் இட புத்திரஸ்தானம் நீச்சம் ஆகிடுது, அதனால் இது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், அது வந்து வம்சவிருத்தி வேணும்னு சொல்லி எல்லோரும் விரும்புவாங்க. ஒரு குழந்தை ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பிறக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் திருமணம் பண்ணி 4 வருஷம் ஆகிடுத்து குழந்தை பிறக்கலன்னு சொன்னால் உடனே டைவர்ஸ் பிரச்சனை வந்துடுது. அப்போ அந்த 5ஆம் இடம் நீச்சமான பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இல்லை நீச்சமான பையனை கல்யாணம் பண்ணலாமா? இது வந்து பொதுவான கேள்வியாக கேட்குறேன். சரி, இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான பதில் நான் கொடுக்குறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. 5ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, சொல்லுங்கள். 3ஆம் இடத்தை பார்க்கணும். வீரியஸ்தானம். சரி மேடம். ஒரு ஆணுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத 3ஆம் இடம் சொல்லும். பெண்ணுக்கும் ஆணுக்கும் 12ஆம் இடத்தை பார்க்கணும். தாம்பத்திய ஸ்தானம். 12ஆம் இடம் தாம்பத்தியம் தான் திருமணத்தோட இல்லறமே தாம்பத்தியம் தான். அது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது தான் 5ஆம் இடம். இந்த 3ஐயும் ஒரு சேர பொருத்தி பார்க்கும்போது தான் புத்திர பாக்கியம் அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக சொல்கிறீங்க. இது வந்து ஒரு அவசியமான ஒரு பொருத்தம். இதை தவிர்க்கக்கூடாது. சரி, நிறைய பேர் இந்த 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இந்த பையன் வேண்டாம் அந்த பொண்ணு வேண்டாம்னு ஒமிட் பண்ணிடுறாங்க. அது வந்து மேலோட்டமாக ஜோதிடத்தை எப்போவுமே பார்க்கக்கூடாது. ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஜோதிடம். ரொம்ப நன்றி.